என்னோடய பேர் கண்ணன். நான் வந்து பெரும்பாக்கமில் இருக்கேன். நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2021 ஷிஃப்ட் ஆனேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக செடி வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு லாக்டவுன் அந்த டைமில் சரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு மொட்டை மாடியில் ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்த செடி தான் வச்சேன் நான். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு செடி வைக்கிறது. அதனால் வந்து சின்னதாக ஆரம்பித்தனால மதன் இருந்தார், மதன் மை ஹோம் கார்டன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வாங்கி ஒரு செடி ஆரம்பித்தேன் நான். ஸோ பப்பாயா முதல்ல வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை மரம் வாங்கினேன். இது வந்து செவ்வாழை ஆக்சுவலி. இது பரவாயில்ல, இது நல்லா இப்போ காய் வந்துருச்சு. வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் காய் வந்துடுச்சு நல்லாவே. இது வந்து வாழை மரம். இது ஒன்றும் வரலை, பட் ஆனால் கொஞ்சம் மெதுவாக வளருது. பட் ஆனால் எல்லாமே எனக்கு எப்படின்ற ஒரு ஐடியா இல்லாதனால மதன் கிட்ட தான் கேட்டேன். அவர் தான் நிறையா சஜஷன் சொன்னார். ஸோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலி என்னோடய டெரஸ் கார்டன் ஃபுல்லாகவே ஆக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறிகளுமே வுட் செய்யணும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய் ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சு ஓரளவுக்கு பார்த்துட்டேன் எல்லாமே. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பீர்க்கங்காய் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தட்டில் தொங்குது பார்த்திங்களா. இது வந்து இந்த வருஷம் வச்சது, மழை காலத்துக்கு முன்னாடி வச்சது, இப்போ நல்லா வருது ஆக்சுவலி. இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு காய் இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி இது அதே மாதிரி வெண்டைக்காய் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய் ஆக்சுவலி. யூஸ்வலி பச்சை சிகப்பு வெள்ளை கூட இருக்குது, பட் என்கிட்ட வெள்ளை இல்லை, அதனால் சிகப்பும் பச்சையும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிகப்பு. அதே மாதிரி கத்திரிக்காய் இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வச்சுருக்கேன். அது இப்போ தான் வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலி. இது வந்து தம்பட்டை அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பட்டை அவரை அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலி அவரை பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வரும் ஆக்சுவலி. பட் தம்பட்டை அவரைங்கிறது நல்லா இவ்வளோ பெருசு வரும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி வரும். அது 2 காய் தான் போட்டால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ள. நல்ல பெருசு இது ஆக்சுவலி. இது நம்ம மதன் தான் சஜஸ்ட் பண்ணார், இது புதுசாக இருக்குது சார் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. வச்சு இதுவும் வந்துடுச்சு. ஒரு 5-6 அவரைக்காய் எடுத்துட்டோம் நான். இது பார்த்திங்கன்னா காராமணி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. பார்த்திங்கன்னா நான் இப்போ காய் வாங்குறது இல்லை, காராமணினா வந்து தேவைப்படும் போது டக்குன்னு இங்கேயே பறிச்சுக்கிறது. இன்றைக்கி தான் ஃபுல்லாத்தையும் பறித்து விட்டனால நல்லா வந்திருக்குது ஆக்சுவலி காராமணி. இது வந்து அதே மாதிரி பொமக்ரானட்டு, மாதுளம்பழம் ஆக்சுவலி இப்போ தான் ஒரு 3 காய் பின்னாடி விட்ருக்கு ஆக்சுவலி. இதுதான் சீசன் ஆக்சுவலி. ஒன்றும் கொஞ்சம் இப்போ இதுவும் அதிகமாக போன வருஷம் வச்சது, மழை காலத்தில் வச்சது. நடுவில் கொஞ்சம் வெயில் காலத்தில் பெருசாக ஈல்டு எதுவும் இருக்காது ஆக்சுவலி. நம்ம சும்மா அந்த செடி செத்து போகாமல் பார்த்துக்கணும், தண்ணி ஊற்றி. அதோட ரியல் க்ரோத் பார்த்திங்கன்னா இந்த சமயம் தான், மழை காலத்தில் தான். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அதை ஓரங்கரன்னு போட்டு ரெடி பண்ணிங்கன்னா நல்லா வரும் ஆக்சுவலி. அதே மாதிரி இது கருவேப்பிலை. இது கத்திரிக்காயில் 2 வகை கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நான். ஒன்று வந்து வெள்ளை கத்திரிக்காய். அது டிப்பிக்கலி இப்போ தான் எடுத்தேன் நான், ஒன்றும் காய் எதுவும் இல்லை. இது வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, அங்கே பர்பிள் இந்த இடத்துல யூஸ்வலி இருக்கிற இங்கே இப்போ தான் விட்ருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் ஃபுல்லாக. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக நம்ம நார்மல் கருவேப்பிலை இல்லை, கொஞ்சம் இலைனா பெருசாக தடியாக இருக்கும் ஆக்சுவலி. இதுவும் மதன் தான் சஜஸ்ட் பண்ணார். பேர் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலி. பட் இதுவும் நல்லா வருது ஆக்சுவலி. பார்த்திங்கன்னா இப்போ நல்ல பெரிய மரமாகிடுச்சு. பக்கத்துலேயே இன்னொரு சின்னதாக ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து இது 2வது செடி. முதல்ல வச்சது வந்து போன வருஷம் வச்சேன், அதுக்கப்புறம் அது எடுத்துட்டேன். இப்போ புதுசாக வச்சுருக்குது, நல்லா வந்திருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் புடலங்காய். அது 2 காய் விட்டுருக்கு. இது அதே மாதிரி பாவக்காய். இப்போ நீல பாவக்காய் அது ஆக்சுவலி. பாவக்காய் கொஞ்சம் நீள மாதிரி ஒன்று வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல தெரியுது பாருங்க. ஸோ இந்த பாவக்காய் கொஞ்சம் நீளம். போன தடவை வச்சது வந்து கொஞ்சம் குட்டை பாவக்காய். இது கொஞ்சம் நீளமான பாவக்காய். இதுவும் நல்லா ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. இது நான் ஆக்சுவலி க்ரோ பண்ணுறது. ஒன்லி திங் இட்ஸ் லைக்னா இதான் ஐடியல் சீசன். இப்போ மழை காலம் அந்த ஆடி மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஒரு மலைக்கே நல்லா கடைன்னு வந்துடும். இது பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பம். சும்மா ஒரு அழகுக்கு போட்டு வச்சேன், அழகாக வந்திருக்காங்க. இது ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, ரொம்ப நல்லது ஆக்சுவலி உடம்புக்கு. இதில் நீங்கள் வெந்நீரில் போட்டு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஆக்சுவலி குடிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த இட்லிலாம் கூட வந்து இது வெந்நீரில் போட்டிங்கன்னா அந்த சாறு வரும் ஆக்சுவலி. ஓகே, அதை நீங்கள் வந்து உங்கள் இட்லி மாவோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் இட்லி, பட் ஸ்டில் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இது நல்லது. இந்த பூ வந்து இட் ஹஸ் காட் சம் மெடிசினல் வேல்யூ. இது அவரைக்காய் இப்போ தான் போட்டிருக்கேன், சின்னது இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது பாட்டில் கார்டு. இதுவுமே நல்ல இதோட சீசன் ஐடியலி பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் டு ஃபெப் தான் வரும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இப்போ போட ஆரம்பிச்சிங்கன்னா ஐ திங்க் இந்த மழை காலத்துக்கு இது நல்லா ஒரு நிறைய தண்ணி தேவைப்படும் இதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு காய் விட்ருக்கு ஆக்சுவலி. அதே மாதிரி ஒரு செடி இல்லாட்டி 2 வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா
கரெக்டாக வந்துடும். ரொம்ப நிறைய செடி வச்சிங்கன்னா ஊட்டச்சத்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். ஸோ காய் வைக்காது, டைம் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் எப்படி ஏற்றணுன்ற ஒரு எப்படி பண்ணலாம், நம்மளே கயிறு கட்டிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. அப்போ தான் மதன்ட்டு கேட்டேன். அவர் வந்து நெட்டு இருக்குன்னாரு. ஸோ அதான் அந்த நெட்டு கட்டி விட்டு 2 நெட்டு வாங்கி ஃபுல்லாக கட்டி விட்டுட்டேன் இதுலேருந்து அது வரைக்கும். ஸோ இப்போ அந்த கொடியெல்லாம் அதில் ஏற்றி விட்டேன் நான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெயிலுக்கு நல்ல வெயில் வேணும்னால அது பாட்டுக்கு படம் கொடி மேலே நம்மளுக்கு ஒன்றும் இது பெர்கோலா இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படி பேலன்ஸ் பண்ணிக்குது அதை. ஸோ இது வந்து இட் இஸ் கால் சேஞ்சிங் ரோஸ். ஆக்சுவலி நீங்கள் ரோஸில் வந்து ஒரு கலர் பார்த்துருப்பீங்க, தனியாக ஒரு கலர் இருக்கும். பட் இந்த ஒரு பூவில் மட்டும்தான் எப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி 3 கலராக மாறும் ஒரே பூ. வந்து காத்தால பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஓகே, இது வந்து மதியம்ன்றனால இது வந்து லைட்டாக பிங்க். அது பார்த்தீங்களா, இது ஒரு 5 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் சேஞ்சிங் ரோஸுங்கிறது. ரொம்ப ஈஸி டு க்ரோ. நம்ம ஊர் வெதருக்கு நல்லா வரும். ஆக்சுவலி கொஞ்சம் 6 மாதம் ஆகும். பட் வந்துடுச்சுன்னா அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இது. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு விட்ருக்கு. இது நான் ஒரு இது பார்த்திங்கன்னா ரெட்டாகி இந்த செடி அப்படி இது வந்து முந்தானத்து வந்தது. ஸோ செக்கப்பாகிடுச்சு. இப்போ நிறையா மொட்டு விட்ருக்கு. இது வரும் ஈஸியாக. அது நல்ல ஈஸி க்ரோ. ஆக்சுவலி இது வந்து கொத்தரங்காய் போயிடுச்சு எனக்கு. அதனால் புதுசு போட்டிருக்கேன். அது வந்து இன்னொரு 10 நாளில் வந்துடும் நினைக்கிறேன். இது லெமன், இது கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் வந்து பர்பிள். ஆக்சுவலி இது அதே மாதிரி கொத்தரங்காய் வந்து விதை போட்டு வச்சது வந்திருக்கு. ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலி இதுனா வந்து வெத்தலை. இதில் வந்து நெத்திலி வெத்தலை ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இது வந்து நெத்திலி பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியுது பார்த்திங்களா. இதுவும் நல்லது உடம்புக்கு. இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆக்சுவலி அதே மாதிரி வெத்தலை ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கேன் இதில். இது வந்து பொமக்ரானட்டு. அந்த பொமக்ரானட் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒன்று. இது ஒரு அதே தான், சேம் திங். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஆக்சுவலி இது அப்புறம் இந்த நெட்டு ஒன்று, இந்த இடம் சும்மா இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நெட்டு கட்டி மயில் மாணிக்கமும் சங்கு புஷ்பமும் ஒயிட் கலரில். இது அங்கே பார்த்தது ப்ளூ, இது வயலட்டு, இது வந்து ஒயிட்டு. அப்புறம் மயில் மாணிக்கம் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். நீங்கள் இப்போ கொஞ்சம் இல்லை அந்த செடி. ஸோ ஐ மீன் இது வந்து லாக்டவுனில் ஆரம்பித்தனால அப்படியே செடி வளர்ந்தனால பயங்கர மோட்டிவேட்டட் ஆகி நிறைய செடி வாங்கி வச்சுட்டோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. எனக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ளவர்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் அடீனியம். திஸ் இஸ் ஆக்சுவலி ரெட் கலர் அடீனியம். இந்த அடீனியம் அது பூவெல்லாம் போயிடுச்சு. இது அடீனியம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌன் கலர் அடீனியம். இந்த அடீனியம் இது ரோஸ் இப்போ தான் வச்சு வந்திருக்கு திரும்பி. இது வந்து இன்சுலின் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, மருந்து செடி. இது ஆக்சுவலி இது நீங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நீங்கள் அப்படியே இந்த பச்சை இலையை எடுத்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது வந்து பூனை மீசைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூலிகை செடி தான். இதுவும் நல்லது தான் உடம்புக்கு. ஆக்சுவலி இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து கற்பூரவள்ளி. அது இப்போதைக்கு இந்த ஸ்டேட்டில் இருக்குது. பட் இன்னும் எனக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி ஸோ அதான் சில விதைனா போட்டிருக்கேன். மேலே சில செடினா வச்சுருக்கேன். கர்டன் க்ரீப்பர்னு ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வால்லேருந்து கீழே இறங்கும். ஆக்சுவலி அது வந்து வெரோனியா க்ரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கர்டன் க்ரீப்பர் அப்படிம்பாங்க. அது அப்படியே இறங்கும். அது மதன் தான் சஜஸ்ட் பண்ணார், இது எப்படி பண்ணலாம், எனக்கு அந்த இடம் வந்து பெருசாக இருக்குது, அது எப்படி யாராவது யூஸ் பண்ணலாமேன்றம்போது ஒரு ஐடியா கேட்டப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்றம்போது தான் சரி ஒரு 4 ஸ்டாண்டு கொஞ்சம் ஹைட்டாக பண்ணி அந்த க்ரீப்பர் போட்டு பார்ப்போம் அப்படின்னது. நீங்கள் வெளில போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லா அப்படி கீழே வரைக்கும் இறங்கியிருக்கு. ஒரு 15-20 அடி இறங்கியிருக்கு. ஆக்சுவலி அப்புறம் அந்த சைடில் ஃபுல்லாக போகன்வில்லா வச்சுருக்கேன். போகன்வில்லாவில் ஆல்மோஸ்ட் காமன் எல்லோ, பர்பிள், சிகப்பு, அப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் பிங்க்கு, எல்லா கலரும் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஒரு 5 கலர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஐ மீன் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. மதன் எனக்கு நிறையா சஜஸ்ட் பண்ணார், ஹெல்ப் பண்ணார். குட். எனக்கு அதனால் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் மேக் யூஸ். ஐ மீன் டெரஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, சன்லைட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இந்த மாதிரி எதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி நம்மளுக்கும் எப்பயாவது நம்மளுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். மொட்டை மாடிக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு 10 நிமிஷம் இப்படி இருந்தீங்கனாலே யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட். உங்களுக்கு வந்து ஒரு டென்ஸ்டாக இருந்தீங்கன்னா திஸ் வில் ஹெல்ப் யூ ஆக்சுவலி டு கோ அவே ஃப்ரம் யுவர் டென்ஷன். இது முருங்கை மரம். முருங்கை மரத்தை வெட்டணும். அப்படி ரொம்ப பெருசாக இருக்குது முருங்கை மரம். பூ விட்டுருக்கு. பட் ஐ திங்க் ஒன்று கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கட்டினானா ஐ திங்க் காய் வரும். நான் இவ்வளோ க்ரோ பண்ணதுக்கு வந்து கிரெடிட் வந்து என்னோடய 50% ஆஃப் த கிரெடிட் ஷுட் கோ டு மை ஒய்ஃப். ஆக்சுவலி அதுதான் மெயின். ஸோ அவங்க வந்து நிறைய எனக்கு ஈக்குவலாக டெய்லியும் வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். மார்னிங்கில் தண்ணி ஊற்றி இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உரம்னா போட்டிருக்கோம் இதுனா. ஆக்சுவலி ஸோ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிரெடிட் அவங்களுக்கு போகணும். ஆக்சுவலி
பட் இந்த மாதிரி தனியாக செக்ரிகேட் பண்ணணும், பூச்செடி மூலிகை செடினா ஒரு சைடு, கொடியெல்லாம் அந்த பக்கம் வைக்கணும், இப்படி வைக்கணும்னு எனக்கு ஐடியா கொடுத்து எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் அவங்க. ஆக்சுவலி அவங்க வேறு ஒரு அதனால் க்ரெடிட் வந்து அவங்களுக்கு, அவங்க வர சொன்னேன் அவங்க வந்து இல்லை நீ பேச அப்படின்ட்டாங்க ஆக்சுவலி. ஸோ க்ரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு போனேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இன்ஃபேக்ட். அதனால் ஐ ஷுட் தேங்க் ஹர் ஆக்சுவலி. ப்ளஸ் ரெகுலராக நான் சம்டைம்ஸ் நான் எங்கேயாவது இல்லை அப்படிங்கும்போதுனா அவங்க வந்து ஆஃபீஸுக்கு போவாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து காத்தாலேருந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு இந்த மாதிரி மருந்து அடித்து இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஆக்சுவலி. அதனால் ரொம்ப தேங்க்யூ. அவங்க எல்லாமே இதுக்கு அக்கம்ப்ளிஷே பண்ணியிருக்க முடியாது என்னால் ஆக்சுவலி. கிரெடிட் கோஸ் டு ஹர், ஆல் 50% ஆஃப் த கிரெடிட் கோஸ் டு ஹர். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு நான் வந்து வாட் ஐ ஃபெல்ட் ரைட், இன்னும் ஒரு ட்ரிப் இரிகேஷன் மாதிரி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அப்போ தான் மதன் ஐடியா கேட்டப்போ மதன் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னாரு. இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலி. பைப்பு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து இந்த எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி கனெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. இட் டிபெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து ஒரு மழை காலத்தில் ஒரு 10 நிமிஷம் திறந்து விட்டால் போதும், ஓரளவுக்கு வந்துடும். வெயில் காலத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் திறந்து விடணும். ஏன்னா ரொம்ப தண்ணி வந்து கொஞ்சம் மெதுவாக வரும்ன்றனால நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி திறந்து விடணும். மழை காலத்துலனா ஒரு 10 நிமிஷம் திறந்து விட்டாலே போதும். நிறைய ட்ரிப்புனா பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலி. நானும் சஜஸ்ட் பண்ணார். அதனால் ஃபுல்லாகவே ட்ரிப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கரெக்டால ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் திறந்து விடுவோம், அவ்வளோதான். அது வந்தோன்னா நல்லா வந்துடும். இந்த பூ பற்றி நான் சொல்ல மாதிரி, இது வந்து ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. இது வந்து மழை பெஞ்சதுன்னா வரும். ஆக்சுவலி 2 கலர் இருக்குது. ஸோ விச் யூ கேன் see, now it is a pink கலர். இது வந்து எல்லோ கலரு. இது வந்து மழை பெஞ்சதுன்னா அழகாக வரும், நல்லா பிங்க் கலரில் வரும், அப்படி பூக்கும். இது பேர் ரெயின் லில்லின்னு பேர். முதல்லனா நான் வைக்கும்போது ஃபுல்லாக வந்து தரையில் வச்சுருந்தேன். தரையில் வச்சனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அது வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோரிங்கில் போயிட்டு சீப்பேஜ் ஆகுமோன்ற ஒரு பயம் ஆகலை. பட் அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஸ்டாண்டு மாதிரி பண்ணிட்டோம். ஸ்டாண்டு பண்ணிவிட்டு மேட் போட்டு ஃபுல்லாக, இதுவுமே மதனோட சஜஷன் தான். ஸோ இப்படி பண்ணுங்க, வாட்டர் இறங்காது அப்படின்னாரு. ஸோ இப்போ பண்ணிட்டனால பார்த்தீங்கன்னா வாட்டர் எங்கேயுமே நிற்கிறது இல்லை. தண்ணி ஊற்றினோன்னா ஒரு அரை ஹவரில் ஃபுல்லாக அப்படி ட்ரெயின் அவுட் ஆகிடும் ஃபுல்லாக. இதுவுமே அப்படி தான் ஃபுல்லாக. தேங்க்யூ. மதன் ஹஸ் கிவன் ஆக்சுவலி நல்ல சஜஷன்ஸ் பண்ணேன், நிறையா கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் நான் மதன் ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஆக்சுவலி. நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ வுட் சேனோ மதனோட கைடன்ஸு. தேங்க்யூ.